சீனங்கி சவுண்டு கேக்குதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறோம். பீமிஷ் வில்லேஜ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு இதில் அட்ரஸை போட்டு வரேன். இது நியூ கேஸ்டல் ப்ரௌன் இந்த சைடில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா, டைம் மெஷின் மாதிரி ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் நம்ம போயிட்டு வரலாம். 1820, 1913, 1950, 1940 இப்படி ஒவ்வொரு காலப்பகுதியையும் ஒவ்வொரு வில்லேஜாக டிசைன் பண்ணி அந்த காலத்தில் இருந்த உண்மையான சில பொருட்களை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அந்த காலத்து ட்ராம்பில், அந்த காலத்து பஸ்ஸுகளில் ட்ராவல் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் நம்ம போயிட்டு வரலாம். அப்படி ஒரு இடம் தான் உள்ளே இருக்கிற பீமிஷ் வில்லேஜ். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ஒருத்தருக்கு 35 பவுண்ட்ஸ் நம்ம பே பண்ணணும். பே பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் எத்தனை தடவையும் உள்ளே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபுல்லாக எங்களோட ட்ராவல் பண்ணலாம். வரும்போது என்ட்ரன்ஸில் பெரிய உலக உருண்டை வச்சுருக்காங்க பாருங்கள். காலத்தோட சேஞ்சை காட்டுறதுக்காக வச்சுருக்கலாம். உள்ளே பார்க்க போகிற ஒவ்வொரு வில்லேஜும் ஒவ்வொரு காலப்பகுதியை குறிக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த இடத்த பார்க்கலாம். நம்ம முதல்ல 1820 லேண்ட்ஸ்கேப், அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு இதுலேயும் போட்டிருக்காங்க. நம்ம இந்த ஆர்டர்லேயே போகலாம். மேப்பை வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். மிகப்பெரிய இடம், நிறைய டைம் எடுக்கும். நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். இப்போ நம்ம போகணும் 1825. இவர்கிட்ட கேட்கலாம். Hi sir. Hello. How can I go to 1825? Round the corner. Yep. Halfway down the hill. Okay sir. On the right hand side. Up a hill, you're there. Thank you. Okay? Good afternoon. Time machine மாதிரி தான். நம்ம 1820s 1820 ஆண்டு யூகே எப்படி இருந்துச்சு, எப்படியான டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். Um, 1820s இப்போ நம்ம போகலாம். போகிறோம். குதிரை வண்டியிலேருந்து ஸ்டீம் ட்ரெயின் சேஞ்ச் ஆன காலப்பகுதி தான் அந்த காலம். அதுக்குள்ள தான் ஸ்டீம் ட்ரெயின் உருவான அந்த காலப்பகுதி 1820s ஸ்டீம் ட்ரெயின். இந்த காலத்தில் எப்படி மேலே நெருப்பெரிஞ்சிட்டு இருக்கு. நல்லா இருக்குது. இருக்கிற மாதிரி ட்ரெயின் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில் இப்படி தான் அந்த ஸ்டோரெல்லாம் இருந்திருக்கு. அந்த பார்க் பண்ணி நிறுத்துறது,
ட்ரெயின் ஸ்டேஷன் உள்ள எல்லாம் அப்படி இருந்தாலும் வச்சுருக்காங்க. இதுலேயும் நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படியே வெளியில் போகலாம். போனோம்னா இந்த ஸ்ட்ரீம் ட்ரெயின் இருக்கிற அந்த பக்கத்துக்கு போகலாம். இதில் அப்போ இருந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. வெளியில் போகலாம். வெளியில் வந்தோம்னா அப்போ பயன்படுத்தப்பட்ட உண்மையான வண்டி, அந்த ட்ரெயின் ஆரம்பித்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியை வச்சுருக்காங்க. அப்புறமா அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டோம். அந்த வண்டி வேறு ஸ்ட்ரீம் ட்ரெயின் ஒன்று நமக்காக வைக்கும். இந்த ஸ்ட்ரீம் எலிஃபண்ட் உண்மையிலே பயன்படுத்தப்பட்ட என்ஜின் தான் அது. திருத்திர ரிப்பேரிங் பண்ணுறது, இந்த இடத்த அப்படியே வச்சுருக்காங்க. இந்த கேரேஜ் எப்படி இருந்திருக்கும், என்ஜின் ரிப்பேர் பண்ணுறது. நம்ம ஸ்டீம் ட்ரெயினில் போகுது. அதுவும் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்டீம் ட்ரெயின் முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அந்த காலப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்டீம் ட்ரெயினில் ஒன்று தான் அந்த ஸ்டீம் ட்ரெயின். ஸ்டீம் என்ஜின், ஸ்டீம் எப்படி போட்டாங்க. கோலெல்லாம் இங்கே போட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் போகிறோம். And then drove down to Dublin. But we stayed overnight. Hello. We are going to now time machine 1825, yeah? Stream train. First time. We are going to now. You also say first time now? No, steam. When I was little baby, everything was steam till now. So we were right there. 825. We built passengers to get to Delaware. From Manchester to Liverpool. Okay. And they had a competition. There was the best. And this one has cylinders. When they had the competition, they had blue locomotives. So, Robert Stevenson and his friends, they built the rocket. Before this, they just had horses. They had to build.
ஸ்டீம் ட்ரெயின் அனுபவம் எப்படி இருக்குன்னு இந்த வில்லேஜுக்குள்ளே வந்தால் பார்க்கலாம். 1825 இந்த காலப்பகுதியில் ட்ரெயின் கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப பகுதியில் இப்படி தான் ட்ரெயின் பயன்படுத்தப்படும். நிறைய என்ஜின்ஸை உருவாக்குறாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஆரம்பம் 1825 ஸ்டீம் ட்ரெயின் என்ஜின் தான் போகிற ஓகே. ஸ்டீம் ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பழைய கால ட்ரெயின் அப்படியே வச்சுருக்கோம். நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்து வந்தோம். இன்னும் ஒரு சின்ன பக்கம் பக்கம் இருக்கும். 1825 இந்த ட்ரெயின் கண்டுபிடிக்கிறது. அந்த டைமில் எப்படி இருந்துட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ஒர்க் பண்ணுறவங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டப்லேயே இருக்கும். இந்த ஆரம்பத்தில் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க இந்த இதுலேயே அப்படியே இருக்கும். இதுக்குள்ள தான் சவுண்டு கேட்குதா? தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸ்டீம் தண்ணியை கொதிக்க வச்சு தான் ஸ்டீம் அந்த நீராவியை உண்டு பண்ணுவாங்க. (1825) எப்படி வீடுகள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. இந்த வீட்டுக்கு பின்னாடியெல்லாம் பார்க்கலாம். புல்லெல்லாம் வச்சு தான் வேஞ்சிருக்காங்க பாருங்கள். புட்களை வச்சு தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு வியூவை பார்க்க போகிறோம். இது குதிரை வண்டி செய்கிற இடம் மாதிரி இருக்குது. ஆமாம், இது ஒரு குதிரை வண்டியில் தான் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு குதிரை வண்டியை தான் வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம வீடா சர்ச்சா தெரியல. வெளியில் இதுலேயே இருந்த இடமா அல்லது இந்த இடத்த அமைச்சாங்க தெரியல. ஆனால் எல்லாருமே அந்த ஒரிஜினல் பிளேஸ்
வீடு இல்லைங்க, இது ஒரு சர்ச். 1925 இது வந்து ஒரு தேவாலயத்தை அப்படி இருந்திருக்கு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒரு ஜீவன்களையும் அப்படியே வச்சுருக்காங்க. பைபிள் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளேயே இருந்த சேர்ச் தான் இது. 1813ஆம் ஆண்டு இரும்பில் பண்ணியிருப்பாங்க. இதே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. 1813 இரும்பில் தான் இருக்குது. இது ஊரில் இருக்குது. போகலாம் வெளியில். சுற்றி பார்த்தோம்னா 1825 டைம் மெஷினில் வந்த மாதிரி எல்லாமே 1825 பயன்படுத்தப்பட்ட இந்த இடமே அப்படி தான் மாற்றி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா கூட அந்த 1825 வியூ தான் தெரியும். அப்படி தான் பண்ணியிருக்கோம். குதிரை வண்டிகள் வந்த பாதை. காட்டுப்பகுதியாக தான் இருக்குது. நோ என்ட்ரியில் போட்டுவிடுவாங்க. அப்போ இந்த வழியாக போகலாம். நம்ம வந்து ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பாருங்க. இந்த ட்ரெயினில் தான் நம்ம போனோம். ஸ்டீம் ட்ரெயின். நம்ம இந்த வழியாக போகணும். எவ்வளோ தூரத்தில் இந்த 1825 கிராமம் இருக்குன்னு பாருங்க. மேலே வந்தோம்னா இது பண்ணை மாதிரி இருக்கு. பிறந்த ஹோட்டலில் போய் நின்னோம்னா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ரூமில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல தங்க வர்றவங்க வண்டியெல்லாம் இல்லை விட்டுட்டு குதிரையெல்லாம் இந்த ஏரியாவில் கட்டி வருது. ரூம்ஸும் அதிலே இருக்குது. அவங்க தங்கிக்கலாம். குதிரைகள் கட்டி வைக்கிற இடம். ஹலோ, இது குதிரைகளுக்கு அந்த காலத்தில் என்ஜின்ஸ் அவங்க தான். இது அவங்க தூங்குற இடம். சாப்பிட்றதுக்கு அந்த வசதி எல்லாமே தங்குறவங்க தங்கிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் இங்கே வந்தோம்னா 1825 எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்காங்க. ஆனால் உண்மையான சாப்பாடே இருக்குது. அந்த காலப்பகுதி சாப்பாடு மண்பானைகள் எல்லாம் அப்போ இப்படி செஞ்சாங்கன்னு இந்த ஒருத்தர் செஞ்சிட்ருக்காங்க பாருங்க.
இதில் அவங்க செஞ்ச பொருட்களெல்லாம் இதில் வச்சு விற்கிறாங்க. There's something you'd like to see. இதுக்கு அடுத்தது 1900 1825 1900 வாங்க போகலாம். பஸ் இருக்கு பாருங்க, பஸ் இருக்கு. இப்போ நமக்காக வெயிட் பண்ணுது. இப்போ ஓடி போய் பிடிக்கலாம் வாங்க. போயிருக்குங்க, அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுங்க.